நல்லா காஞ்சோடனே தீயை குறைச்சி வச்சுட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து ரவுண்டு ஷேப்பாக வராது, ஆனால் தட்டலாம் நல்லா. கொஞ்சம் தட்டையாக கைனாலே இது பண்ணி போடலாம். பொறுமையாக செய்யுங்க, ஏன்னா இது இனிப்புங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் அது மேலே எழும்பி வரும். இப்படி ரொம்ப எண்ணெய் காயாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீ கூட்டி விட்டுட்டு அப்பப்போ தீயை வந்து தணிச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்ம சின்னதாக தானே போட்டோம், நல்லா பெருசாக மலர்ந்து கொஞ்சம் பூரிச்சு வருது பாருங்கள். பொறுமையாக திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். எடுத்தாச்சு. இது வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்போ ரொம்ப கருகெல்லாம் வேண்டாம், நல்ல ஒரு பொன்னிறமாக வரும் பாருங்கள். அந்த பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் ஆகாது.